இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 264 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே பிஎன் நாருட்டோ தான் காட்டுவாங்க. நாருட்டோ அந்த பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக அனுப்பிச்சிட்டு வருவான். அதெல்லாம் ஈஸி தான், இதுக்கு அடுத்து வரப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ரேப் பண்ணிட்டே போவார். நான் 9 மோது நடமான்னு சொல்லிட்டு நாருட்டோ சுற்றி வர பார்த்துட்டு இருக்கப்ப நல்லா பாடுறான் பர்பி. இந்த தடவை 8 ஸ்டாச்சு வான்ட்டு தொல்லையா போச்சேன்ட்டு அதுக்குள்ள தலைவிடுவான். இருந்துட்டு இது இன்னொரு ரூம்க்கான என்ட்ரன்ஸ், இதுதான் ஃபைனல் டெய்ல்டு பீஸ்ட் ட்ரைனிங் பாரு. நான் உனக்கு அல்டிமேட் ஜின்சுரிக்கி ஜுட்சு சொல்லி தர போறேன்னு பாரு. டோர் ஓப்பன் ஆகி உள்ள போறப்ப என்ன சொல்ல போற ப்ரிப்பரேஷன்ஸ் ஓகேவான்னு பாரு. நாருட்டோ ஃபர்ஸ்ட் அந்த பவர் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்றேன்னு சொல்லி கேட்பான். வந்துட்டு அதுக்கு நீ டெய்ல் பீஸ்ட் மோடுக்கு போகணும், இதுதான் ஸ்டெப் 1, அப்புறம் அதை பண்ணுன்னு பாரு. நாருட்டோ அது ஃபன்னா இருக்கு, நான் டெய்ல் பீஸ்ட் ஸ்டேட்டுக்குலாம் போறதெல்லாம் ஆகாதப்பான்பா. வந்துட்டு பண்றதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு பாரு. இப்பதான் உன்னால பியோர் டெய்ல் பீஸ்ட் சக்கராவை எடுக்க முடியுதாச்சு, அதனால மோசமால போகாதா முட்டாள்னு பாரு. அப்படின்னா சரின்ட்டு நாருட்டோ ட்ரை பண்ணுவான். டெய்ல் பீஸ்ட்டை விஷுவலைஸ் பண்ண சொல்லுவார் நாருட்டோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தா நமக்கு சிரிப்பு வந்துடும். 8 டெய்ல்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க பார்த்து பயந்துருவான், நார்மல் ஆயிருவான். வந்துட்டு செய்ய முடியலையா, பரவாயில்ல, பார்க்க போனா சொத பேச்சு போலே உன்னோட டைல் பீஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு பாரு. பியோட சப்கான்ஷியஸ்ல நடக்கிற கான்வர்சேஷனை காட்டுவாங்க 8 டெய்ல்ஸோட. இப்போ அவனுக்கு டெய்ல்டு பீஸ்ட் பாம் பத்தி எப்படி சொல்லி தரப்போன்னு சொல்லி கேட்கும் 8 டெய்ல்ஸ். டெய்ல்டு பீஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகாம ஜின்சுரிக்கினால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும். திங்க் பண்ணுவாரு, நாருட்டோ நான் சாகிற அளவுக்கு டயர்ட் ஆயிட்டேன்ட்டு அப்படியே படுத்துருவான். நான் யூஸ் பண்ண 9 டெய்ல்ஸ் சக்கரா எல்லாம் ஒன்னும் இல்லாம போயிடுச்சேன்ட்டு இருப்பான். கிட்ட 8 டெய்ல்ஸ் டெய்ல் பீஸ்ட் மோட யூஸ் பண்றதுக்கு ரிஸ்கே அவங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு சொல்லி கேட்கும். உனக்கும் நாருட்டோக்குமான ரிஸ்க்குங்கிறது ஃபண்டமெண்டலா டிஃபரெண்டா இருக்கும் பாரு, நானே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், வெளியே விடுங்கோ. அது சரின்ட்டு ஸ்விட்ச் பண்ணி விட்டுருவாரு. 8 டெய்ல்ஸ் நான் தான் 8 டெய்ல்ஸ், கிடையாது. இப்போ நான் சொல்றது கவனமா கேட்டுக்கணுங்கோ. நாருட்டோ என்னடா அதுன்ட்டு பாப்பான். இப்போ கூட அவரோட ரைம்ஸை கேட்கணுங்க தொல்லை இல்லையான்னு தான் சொல்லுவான். 8 டெய்ல்ஸ் ஃபர்ஸ்டா டெய்ல் பீஸ்ட் சக்கரா மோட்ல இருக்க ரிஸ்க பத்தி சொல்றாங்கோ. இதை கேட்ட நாருட்டோ ரிஸ்கா, இதை யூஸ் பண்றதுக்கு ரிஸ்கான்னு சொல்லி கத்துவான். ஆமாண்டா, இது ரொம்ப முக்கியம், பொறுமையா அமைதியா கேளுங்கோ. நாருட்டோ சரின்ட்டு ஃபோக்கஸ்டா பாப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா சீக்ரெட்ஸ் ஆஃப் த ரீஅனிமேஷன் ஜுட்சு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டெய்ல் பீஸ்ட் சக்கரா மோட்ல இருக்க மெயினான ரிஸ்க்னு பார்த்தாலே அப்படின்னு 8 டெய்ல்ஸ் சொல்றப்ப அது என்னன்னு கேட்பான். எப்பெல்லாம் நீ 9 டெய்ல்ஸோட சக்கராவை யூஸ் பண்றியோ அப்பெல்லாம் 9 டெய்ல்ஸ் உன்னோட சக்கராவை எடுத்துக்கும். பர்சனலா பார்க்க போனா எப்பெல்லாம் நீ அதோட சக்கராவை எடுத்துக்கிறியோ அது உன்னோட எடுத்துக்கும். லைக் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிற மாதிரிங்கவும் அப்படின்ட்டு கேட்பானா. 9 டெய்ல்ஸ் எப்போ உன்னோட சக்கராவை மொத்தமா எடுத்து உறிஞ்சதோ 0 ஆகிறப்ப உன் கதையும் முடிஞ்சதுங்கும். நாருட்டோலாம் மனசே இல்லாம அப்புறம் எப்படி ஆக்டோபஸ்க்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கத்துவான். 8 டெய்ல்ஸ் நீ என்னதான் 9 டெய்ல்ஸ் சக்கராவை எடுத்தாலும் நீ இன்னும் அவனை அடக்கல. நானும் பியுமே ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம். நாங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்கராவுக்கு காம்பீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 8 டெய்ல்ஸ் நாருட்டோ கிட்ட நீ இந்த டெய்ல் பீஸ்ட் சக்கரா மோட்ல இருக்கப்ப க்ளோன்ஸ் பண்ணின்னு வச்சுக்க, 2 கட்ட இருந்துமே ஒரே அளவுக்கு சக்கராவை உரியும், அப்புறம் நீ சாகிறதுங்கிறது இன்ஸ்டன்டா நடந்துருங்கும். நாருட்டோ அதை பத்திலாம் கேரே பண்ணிக்காம என்கிட்ட ஊருப்பட்ட சக்கரா இருக்கு, ஆரம்பத்துல இருந்து 9 டெய்ல்ஸோட சக்கராவுமே எங்கிட்ட இருந்து லீக் ஆயிட்டு தான் இருந்துச்சுட்டு கவலைப்படாத மாதிரி சிரிப்பான். முட்டாள், 9 டெய்ல்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. 8 டெய்ல்ஸ் உன் சக்கராவெல்லாம் நிமிஷத்துல உறிஞ்சிரும். உங்ககிட்ட இருந்து திருடின சக்கராவை ரிஸ்டோர் பண்றதுக்கு டைம் எடுக்கும், அதனால கேர்ஃபுல்லா இரு. எந்த கவலையுமே இல்லாம 9 டெய்ல்ஸோட சக்கராவை மட்டுமே பேட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடிவுல நீ செத்து தான் போவேன்கோ. நாருட்டோ ஷாக் ஆவான். 8 டெய்ல்ஸ் 2 பேரும் சக்கராவை யூஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைக்குள்ள போக சொல்லும். இருந்தாலும் 9 டெய்ல்ஸ் அந்த டைப் கிடையாதுன்ட்டு. அது மட்டும் இல்லாம 9 டெய்ல்ஸ் கிட்ட இருந்து எடுத்து வச்சுக்கல சக்கரா அதுக்குமே லிமிட் இருக்குங்கோ. நாருட்டோ இதென்ன ரொம்ப ரிஸ்கா இருக்கு, அப்படின்னா அல்டிமேட் ஜின்சுரிக்கி ஜுட்சுல என்னால பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அப்படியே டிப்ரெஸ்ட் ஆவான். 8 டெய்ல்ஸ் இப்போதைக்கு டெய்ல் பீஸ்ட் பாம மறந்துருன்ட்டு முதல்ல உனக்கான ஓன் ஸ்பெஷல் மூவ்ஸ் பாலிஷ் பண்றதுக்கு பாருன்னு சொல்லவும். டெய்ல் பீஸ்ட் பாமா என்ன மாதிரியான ஜுட்சுன்னு கேட்பான் நாருட்டோ. சிம்பிள் தான் 8 டெய்ல்ஸ் உன் சக்கராவை எடுத்து அதோட ஃபார்ம் மாத்தி வாய்க்கு கொண்டு வந்து கம்ப்ரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி மொத்தமா சேர்த்து தாக்கினா போதுங்கும். நாருட்டோ ஆல்ரெடி பாத்துருப்பான் இல்லையா, அதுவான்னு சொல்லி திங்க் பண்ணுவான். 8 டெய்ல்ஸ் அது வாமிட் பண்ற மாதிரிங்கும். நாருட்டோ சடனா டெய்ல் பீஸ்ட் சக்கரா மோடுக்குள்ள போய் இந்த ஃபார்ம்லயே நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்ட்டு வாய்க்குள்ள கை விட்டு வாமிட் பண்ற மாதிரி பண்ணுவான். இப்படியான்ட்டு வாந்தி தான் வரும், வேற எதுவும் வராது. டெய்ல் பீஸ்ட் ஃபார்மேஷனுக்கு போகாம அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு 8 டெய்ல்ஸ் என்னமோ நான் உங்கள்கிட்ட மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இப்போ நான் பியோட ஸ்விட்ச் ஆயிக்கிறேங்க. ஸ்விட்ச் ஆகும், இப்போ வேற வழியே இல்ல, உன்னோட ஸ்பெஷல் மூவ்ஸை டெய்ல் பீஸ்ட் சக்கரா மோட்ல இம்ப்ரூவ் பண்ணா போதும் பாரு. நாருட்டோ எனக்கு ஒரு க்ளோன் கூட இல்லாம
ரசங்கன் பண்றதெல்லாம் கஷ்டம். அதுல இந்த மோட்ல எப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்பான் நாருட்டோ. ஏன்னா ஒன்னு சக்கரை ரிலீஸ் பண்ணும், அப்புறம் ஒன்னு ரொட்டேஷன் பண்ணும். அப்புறம் சக்கரா ஃபார்மை சேஞ்ச் பண்றதுக்கும் கம்ப்ரஷன் பண்றதுக்கும் 2% மூவ்ல இருக்கணும்பா. இதை கேட்ட டெய்லி பீஸ்ட் சக்கரா உன் சொந்த கை கால்களையும் தாண்டி வரும். அது சென்சேஷன். அப்புறம் உண்மையானது இலூஷன் பாரு. நாருட்டோ ஓகேன்ட்டு இந்த மாதிரி சொல்லி கேட்பான். 2 கைகள் உருவாக்கி இருப்பான். பரவாயில்லையன்ட்டு பி உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, உன்னோட ஸ்பெஷல் மூவ் பண்ணி பாருன்னு பாரு. நாருட்டோ ரசங்கன் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். ஆனா பிஜுபாமே வர பார்க்கும். இதை பார்த்த பி எல்லாரும் ரொம்பவுமே ஷாக் ஆயிருவாரு. என்னடா கம்ப்ரஷன் கேதர் பண்றது அந்த சுச்சுவான்ட்டு பாக்குறப்ப நாருட்டோ பறந்து போய் விழுந்துருவான். இது எக்ஸாக்டா டெய்லி பீஸ்ட் பாம் மாதிரியே இருக்குன்ட்டு பிஏ தகச்சு போயிருவாரு. நாருட்டோ கிட்ட டேய் உனக்கு அந்த ஜுட்சுவை சொல்லி கொடுத்தாரு யாரான்னு சொல்லி கேட்பாரு. நாருட்டோ பெர்விசேஜ் இல்ல, அதாவது சிராயா சென்சென்பா. இதை கண்டுபிடிச்சது ஃபோர்த் ஹோகாகேன்பா. பி ஃபோர்த் ஹோகாகேவான்ட்டு கோஇன்சிடென்ஸ் சொல்றதா விதின்னு சொல்றதா கேவலம்லாம் இல்ல. ரசங்கான் இந்த மெத்தட் டெய்லி பீஸ்ட் பாம்கான மெத்தடே தான்ட்டு சேமா இருக்குன்னு பாரு. ரசங்கான டெய்லி பீஸ்ட் பாம் மனசுல வச்சு தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க போலன்ட்டு. ஆனா அதான் உண்மை. அந்த ரசங்கான் பார்க்க போனா அந்த பிஜு பாம அதை உனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பாரு. லக்கானவனா தான் இருக்க முடியும் பாரு. நாருட்டோ தலையாட்டுவான். பி பேஸ்ட் இருக்கும் போதே நாருட்டோ வந்துருச்சிருவான். டெய்லி பீஸ்ட் மோட்ல இருக்கும் போது ஈஸி தான். ஆனா சக்கர ஃபார்மை சேஞ்ச் பண்றது மனுஷங்கள வாய்ப்பு இல்ல. அதுல நீ ரொட்டேஷன் ஆட் பண்ணும்போது அதுக்கான பாசிபிளா உருவாக்கலாம் பாரு. பண்ணலாம் தான்ட்டு நாருட்டோ ரெகுலரா யூஸ்ஃபுல்லா பண்ற ரசங்கன் மாதிரி பண்ண முடியாது போலன்ட்டு கையை பார்ப்பான். டெய்லி பீஸ்ட் சக்கராங்கிறது காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ் ப்ளூ சக்கரா அப்புறம் நெகட்டிவ் ரெட் சக்கராவோடது பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோ தான் கீன்னு திங்க் பண்ணுவாரு. நாருட்டோவோட சப்கான்ஷியஸ்ல 9 டெஸ்ட் பிஜுபாம் பண்ணிக்கும் இல்லையா, அதை காட்டுவாங்க. பி கம்ப்ரஷன் அப்ப ரெட் டு ப்ளூ ரேஷியோவை 2:8 சேஞ்ச் பண்ணா அது பாலா மாறும் பாரு. ஸ்பியர் ஆகும் ட்ரை பண்ணு பாரு. சரின்ட்டு நாருட்டோ ட்ரை பண்ணுவான். திரும்ப சொதப்பி இருப்பான். ஆனா தரையே பொழந்திருக்கும். நாருட்டோ டெய்லி பீஸ்ட் மோட்ல வந்து நார்மல் ஆயிருவான். உனக்கு இன்னும் புரியல போலன்ட்டு பி உன்னோட ரெட்டுங்கிறது 9.5 அப்புறம் ப்ளூங்கிறது 0.5 தான் இருந்துச்சு பாரு. பார்க்க ஈஸியா இருக்கும் ஆனா செய்யறது கஷ்டம் பாரு. நாருட்டோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறீங்க, ப்ளூ ரெட்டுங்கிறீங்க, எனக்கு இந்த ஸ்டஃப்ல எதுவுமே புரியலின்பா. அது மட்டும் இல்லாம ரசங்கன்கிறது ஹெவியான ஜுட்சு. நான் என் 2 கையிலுமே யூஸ் பண்ணும், இல்லைன்னா பொழந்துட்டு போயிரும்பா. எனக்கு இந்த சின்ன டீடைல்ஸ்லாம் பத்தாது. நான் விஷயங்களை செய்யறது மூலமா கத்துக்கிற டைப். இந்த டெய்லி பீஸ்ட் ரசங்கானுக்குன்ட்டு எந்திரிச்சு நான் அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன் சரியா வர வைக்கணும்ட்டு பார்ப்பான். ரொம்பவுமே டயர்டா இருப்பான். இந்த ஹியூமன் ஃபார்ம்ல இதெல்லாம் பண்றது வாய்ப்பே கிடையாதுன்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க, உன் கையிலான காயம் கூட அதுக்கான பின்னடைவுதான் பாரு. நாருட்டோ அதை பத்தில கவலை இல்லைன்ட்டு டெய்லி பீஸ்ட் மோடுக்கு போயிட்டு டாக்டர் பாப்ஸ் நீங்க சொன்ன ரேஷியோ 8:2 தானன்பா. நான் பண்றப்ப ரேஷியோ எப்படி கரெக்டா இருக்கா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, நான் ஃபீலிங் மூலமா அதை ரிமெம்பர் பண்ணிக்கிறேன்பா. நல்ல பர்சிஸ்டன்டா இருக்கியே, நான் என் வார்த்தைகளை திரும்ப வாங்கிக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன் பாரு. மாதராவோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. டோபி மனசுக்குள்ள பார்க்க போனா அந்த உமனை உயிரோட வச்சிருக்கான்னு பாப்பான். காபுட்டோ லார்டு ஒரோச்சிமாரோட கர்ஸ் மார்க் இந்த உமனோட தான் அடாப்ட் ஆயிருக்கு. அவரோட சக்கர ஃப்ளோ இன்னும் இவளோட உடம்புக்குள்ள இருக்கு. என்னால இவளை கொல்ல முடியாதுன்பா. டோபி இல்ல, இவ்வளவு உயிரோட நீ விட்டுறக்கூடாது. இவளுக்கு நம்ம ஹைட் அவுட்டோட ரியல் என்ட்ரன்ஸ் பத்தி எல்லாம் தெரியும். மூளை முடுக்கலாம்னு சொல்லும் போது அவ உயிரோட இருக்கப்பவே நான் அவளுக்குள்ள இருந்து லார்டு ஒரோச்சிமாரோட சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்பா. காபுட்டோ பார்க்க போனா இப்ப என் உடம்பே லார்டு ஒரோச்சிமாரோட தான். இது கிரிட்டிக்கல் தான். என்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்லன்பா. அப்புறம் ரீஅனிமேஷனோட இருக்க பிணைப்புங்கிறது பவரோட இன்க்ரீஸ் ஆகும்லன்பா. டோபியை பார்த்துட்டு கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஜுட்சுவுக்கு பலி கொடுக்க ஒரு மனுஷ உடம்பு வேணும். அப்புறம் அந்த ரீசனுக்காக தான் இந்த பொம்மனையும் உயிரோட வச்சிருக்கன்பா. இது நம்மளோட பேட்டில் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும். இது உனக்கு எந்த விதத்துல பிரச்சனையா இருக்க போதா இல்ல ஏதாவது நான் ராங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்பான். டோபி இன்னைக்கு நண்பனா இருக்கவன் நாளைக்கு எதிரியாவான். அந்த வகையில இப்போ உனக்கான பெனிஃபிட்ங்கிறது எனக்கான டிஸ்அட்வான்டேஜா இருக்கலாம் அப்படின்னு டோபி சொல்லும் போதே காபுட்டோ டக்குன்னு எந்திரிச்சு இன்னும் என்ன நீ நம்பல இல்லையான்னு சொல்லி கேட்பான். எங்கிட்ட இருந்து என்னதான் வேணும்னு சொல்லப்போம். டோபி இப்பவே இதே இடத்துல ரீஅனிமேஷன் ஜுட்சுக்கு லிவிங் ஹியூமன் பீயிங்ஸ் தேவைப்படுவாங்களாங்கிறத எனக்கு காட்டணும். அப்புறம் அதுக்கான சீக்ரெட்ஸ் என்னங்கிறதையும் என்கிட்ட சொல்லணும். எப்படி நிறுத்துறதுன்னு முதல் கொண்டுமா. காபுட்டோ முடியாதுன்னு சொன்னான்கவும் நீ விருப்பப்பட்டதை உன்னால அடைய முடியாது. அப்புறம் நீ விருப்பப்படுறது எதுவா வேணாம் மாறலான்ட்டு அது உன் வாழ்க்கையா கூட இருக்கலான்பா. காபுட்டோ இப்போதைக்கு ரெனேகன் யூஸ் பண்றவங்க கூடலாம் சண்டை போடுறதுங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாதுன்னு திங்க் பண்ணிட்டு நான் ஆட்ட ஆட விஷயங்கள் இருக்கு அவசரப்படுத்திக்க வேணாம்னு திங்க் பண்ணுவான். காபுட்டோ டோபி சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண இங்க யாரும் இல்ல. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உமன் எனக்கு தேவைன்பா. டோபி ஃபூ அண்ட் டோர்னேவே வெளியே வர வைப்பான். யார் இவங்கன்னு கேட்கவும் டான்ஸோட நாய்க இவங்களை கெஞ்சிச்சுல போட்டு வச்சிருந்தான்ட்டு டோர்னேவோட கழுத்து எலும்பு உடச்சு கொண்டு இங்க ஒருத்தன் செத்துட்டான். அப்புறம் இங்க ஒருத்தன் உயிரோட இருக்கான். செத்து போனவனா உயிரோட இருக்கவன் மூலமா ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமா கொண்டு வான்பான். காபுட்டோ ஆங்கோவை தூக்கி போட்டு டோர்னேவை தூக்குவான். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன், இதை கேட்டகரைஸ் பண்ணதே சமனிங் ஜுட்சுவோட டைப்ல செத்த பர்சனோட ஆஃப்டர் லைஃப்ல இருந்து அவனோட ஆன்மாவை நான் சமன் பண்ணுவேன். அதை செய்ய அவன் சத கொஞ்சம் தேவைப்படுது ரிவைவ் பண்றக்குன்பான். ஒரு ஃபிக்ஸட் போர்ஷன் போதும். அதுல பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மெட்டீரியல் இருந்தா போதும். அது இல்லாம ரீஅனிமேஷன் ஜுட்சுங்கிறது வேலைக்கு ஆகாது. அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் லைஃப்ல சோல் இல்லைனா அது எப்படி சொல்றேன்னா அவங்க சோல் எங்கேயாவது சீல் பட்டம் பட்டிருந்து ரிவைவ் பண்ண முடியாம இருந்தாருன்னு சொல்லுவான். பாஸ்ட்ல ஒரோச்சிமாரு லீஃபை கிரஷ் பண்ண போனப்ப 3 கஃபன்ஸ் வந்திருக்கும். 2 கஃபன்ல இருந்தா ஆள் வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஓக்காகி. ஆனா 3வது யாருங்கிறதுல ஃபேன்ஸ்குள்ள மெயினா தமிழ் ஃபேன்ஸ்ல ஏகப்பட்டவே சண்டை போடுறாங்க. மாதரான்ட்டு காபுட்டோவே பதில் கொடுக்குறான்னு கேட்டுக்காங்க. லார்டு ஒரோச்சிமாரு 4th ஓக்காகேவை திரும்ப கொண்டு வரதுல ஃபெயில் ஆனதா சொல்லுவான். ஆக்சுவலா எனக்கு மினட்டோவை பிடிச்சதுக்கு காரணம் அதான். எதனாலனா ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்குங்கிறத மனுஷன் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாரு போல. லைக் இந்த எபிசோட்லயே பாருங்களேன், பிஜு பாம டெய்லி பீஸ்ட் மோட்ல பண்ண முடியாதுன்பாங்க. பட் ரசங்கானே சேம் பிஜு பாம் மெத்தட்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரீஅனிமேஷனும் ஆகாம இருந்திருப்பாரு. லைக் அவரோட சோலை சீல் பண்ணது மூலமா நைன் டெல்ஸோட பாதியோட. ஆக்சுவலி அந்த சமயத்துல 3rd ஹோக்காகேவை கதி கலங்கி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கூட ஓகே, 3rd பர்சன் மட்டும் வந்திருந்தா
இருந்தா நான் காலின்னு. காபுட்டோ லார்டு ஓச்சிமாருனால ஃபோர்த் ஹொக்காகேவை கொண்டு வர முடியல. அதுக்கு காரணம் காட் ஆஃப் டெத் கிட்ட ஹொக்காகேவோட சோல் இருந்துச்சு, சீலிங் ஜுட்ஸுனால ரீப்பர் டெத் சீல்மா. அப்புறம் லீஃபோட டெஸ்ட்ரக்ஷன் அப்ப தேர்ட் ஹொக்காகேவுமே ரீப்பர் டெத் சீல் தான் யூஸ் பண்ணாரு. அப்படிங்கும் போது பாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹொக்காகேவோட சோல் எடுத்துருப்பாரு, அதை காட்டுவாங்க. அவரோடவே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹொக்காகேவோட சோலையும் எடுத்துட்டு போயிட்டாருப்பான். இதை கேட்ட டோபி அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஹொக்காகே வரைக்கும் அவங்கள ரீஅனிமேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்பான். ஆமான்ட்டு ஸ்க்ரால கீழே போட்டு நான் ஏகப்பட்ட பேர்த்த திரும்ப கொண்டு வந்திருக்கேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் திங்ஸ் கலெக்ட் பண்றதுலாம் அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாதுன்ட்டு, பேசிக்கா அது பொங்கலை திருடுறதுக்கு சமம் அப்படின்ட்டு டோனோ ரைட் சைட் போட்டு அழுகி போன உடம்புகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், எனக்கே ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்குன்பா. ஃபூ கோன் இருப்பான் இல்லையா, அவனை சுத்தி ஜுட்சு ஃபார்ம்ல வரவும் இதான் ஜுட்சு ஃபார்ம்ல வந்துட்டு பார்ப்பான் டோபி. ஏகப்பட்ட பேப்பர்ஸோட வந்துட்டு ஃபூவை மொத்தமா அப்சர்வ் பண்ணிக்குங்க. காபுட்டோ சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இப்படிதான் வாழ்ற மனுஷனை இறந்து போன சோல்க்கு இப்படிதான் மாத்தணும்பா. அப்புறம் ரீஅனிமேஷன் ஜுட்சுங்கிறது இப்படிதான் கம்ப்ளீட் ஆகும்பா. ஃபூ போய் டோர்னி அப்படியே மாறி இருப்பான். நல்லா மூச்சு விட்டு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்பான். நீ இதை மோஸ்ட் பவர்ஃபுல் ஜுட்சுன்னு சொல்லிக்கலாம் ஷினோபி வெல்லியன்பா காபுட்டோ. இதை உருவாக்குனது செகண்ட் ஹொக்காகே, அப்புறம் அது பர்ஃபெக்ட் பண்ணது லார்டு ஓரோச்சிமாருன்பா. இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் லெகசியா இருக்க போதுன்பா. குனாயில ஒரு டேக் கட்டி டோர்னோயோட உடம்புக்குள்ள தள்ளிட்டு இந்த டேக் மூலமா தான் அவனோட சுய விருப்பங்களை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்பா. ஒன்ஸ் இது அசைன் ஆயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையில அவங்ககிட்ட எத்தனை எபிலிட்டிஸ் இருந்துச்சோ இந்த அழுகி போன உடம்புல ரெஸ்டோர் ஆகிக்கும். அப்புறம் இவன் என் ஆர்டர்ஸ் ஒபே பண்ற என்னோட பப்பட்டா மாதிரி சாகாம இருப்பான்பா. நேச்சுரலா ஈவன் ரேர் எபிலிட்டிஸ் இருக்க ரெனேகன் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸ் அப்புறம் இட்டாச்சியோட ஷரிங்கானே ரெஸ்டோர் ஆகும். ஆனா என்னால ஷிஷுயி உச்சிகாவோட உடம்ப மட்டும் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஜிராயோட உடம்பு கடலுக்குள்ள ஆழத்துல இருக்கு. அப்புறம் அங்க இருக்க ஸ்ட்ராங் பிரஷர்னால உள்ள போயிட்டு அவனால வெளியே வர முடியாதுன்பா. அப்புறம் வெப்பன்ஸ் இருக்க டான்சோவோட வலது கண், அப்புறம் பெயின் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸ், அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு காபுட்டோ பேசிட்டு இருக்கும் போதே அவ்வளோ லக்கெல்லாம் இல்ல தம்பின்பான் டோபி. அது சரின்ட்டு காபுட்டோ எனக்கு தேவையான பலியாடுகள் இருக்குன்பா. டோபி இந்த ஜுட்சுலையுமே ரிஸ்க்ங்கிறது இருக்கும்லன்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ சிஸ்டே இந்த ஜுட்சுவோட பிரில்லியன்ட் பார்ட்னாலே அதான், இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ண யூசருக்கு மட்டும் எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாதுன்பா. டோபி காபுட்டோ கிட்ட என்னன்னு கேட்கவும் அது உண்மை, ரீஅனிமேஷன் ஜுட்சுல ரிஸ்கே இல்ல, ஒரே ஒரு பாசிபிலிட்டி வேணா இருக்குன்பா. டோபி ஃபோக்கஸ்டா கேட்கவும் இந்த ஜுட்சு அமேசிங்கா பவர்ஃபுல்லா இருக்கனால இதை யூஸ் பண்றவன் பேரு இந்த உலகத்தோட மூல முடுக்கு வரைக்கும் பரவும். பேரளவுல மாதரா உச்சிகாவோட ஃபேமஸ் ஆக போறேன். அப்புறம் என்ன மாதிரி படிப்ஸ்க்குலாம் ஃபேம் ஆகிற விருப்பம்லாம் இல்ல, நான் யாருக்கும் டார்கெட் ஆகவும் விரும்பலைன்பா. டோபி கடுப்பாயிருவான். எல்லா ரியாக்ஷனுக்குமே ஒரு ஆக்ஷன் இருக்குன்பா. ஃபோக்கஸ்டா இருங்கவும் வார்னிங் தேங்க்ஸ் பண்ணிட்டு காபுட்டோ இந்த ஜுட்சுக்கான ரிஸ்க்னு இருக்கனாலே நான் உனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனால மட்டுமா தான் இருக்குன்பா. டோர்னோவை கஃபின்ல போட்டு அடைச்சிட்டு சரி நான் கிளம்புறேன், என்ன மாதிரி படிப்ஸா இருக்கவன் இருள் சூழ்ந்த பகுதிக்கு தான் சூட் ஆவான்பா. டோபி நின்றான்ட்டு ரீஅனிமேஷன் ஜுட்சுவை ஸ்டாப் பண்றத பத்தி எதுவுமே சொல்லேன்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ ஆமா இல்ல அதை நான் மறந்துட்டேன், இந்த ஜுட்சு யூஸரை கொண்டா கூட இந்த ஜுட்சு ஸ்டாப் ஆகாது, அந்த வகையில என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. சிம்பிள் தான், ரீஅனிமேஷன் ஜுட்சு யூஸ் பண்ற அதாவது என்ன நீ மேனிபுலேட் பண்ணி டாக் ஹார்ஸ் டைகர் அப்படிங்கிற சீல் ஃபார்மேஷனை வேவ் பண்ணினா போதும், ரிலீஸ் சொன்னா முடிஞ்சது, உன்னோட சரிங்கானால இன்ஸ்டன்ஸா பண்ணிடலாம். இல்ல வேற வழின்னு கேட்டா ரீஅனிமேஷன் ஜுட்சுல இருக்க சோல்ஸை சீல் பண்ணணும்னு சொல்லவும் டோபி அது மட்டும் பொய்யா இருக்க கூடாதுன்பா. காபுட்டோ உங்ககிட்ட போய் சொல்றவங்க நான் தைரியசாலி இல்லப்பா, நீ என்னெல்லாம் கேட்டோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், இப்போ நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவான். காபுட்டோ போற வழியில ரீஅனிமேஷன் ஜுட்சுவோட என்கிட்ட அந்த ஜுட்சும் இருக்க வரைக்கும் என்ன எவனாலையும் தடுக்க முடியாது, காலப்போக்குல சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேட்ஸோட உண்மையை அவிழ்க்க போறேன்ட்டு போவான். டோபி இருக்க இடத்துக்கு ஜெட்சு வரவும் ஒயிட் ஜெட்சுவோட ஸ்போர் காபுட்டோவை ஃபாலோ பண்ணதுதானு சொல்லி கேட்பான். பிளாக் ஜெட்சு ஆமங்கவும் டோபி அந்த இன்னொரு விஷயத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிருப்பான். சரின்ட்டு பிளாக் ஜெட்சு கிளம்பிடும். ஏவோ மூட்டா அபுராமையோட இன்டெல் மட்டும் கிடைக்கலனா நமக்கு இதெல்லாம் தெரியவே வந்திருக்காது, ஒரு பெரிய படையே அண்டர் கிரவுண்ட் வழியே நம்ம கிட்ட வருது, எப்ப அட்டாக் பண்ணுவோம்லாம் தெரியாது, அலைட் ஃபோர்ஸோட பின்பக்கம் தாக்கறதா அவங்களோட பிளான் சொல்லி கத்துவாரு. ரைக்காகே செம்ம கோவத்துல இருந்துச்சு, எஸ்டைல யூஸ் பண்ணி புதைச்சிடலான்னு பாரு. கிட்சுச்சி கிட்ட நோட்டிஃபை பண்ண சொல்லுவாரு சுச்சிகாகே. ஈனோயிச்சி இன்டெல் யூனிட்டுக்கு கிட்சுச்சி கிட்ட மெசேஜ் பாஸ் பண்ண சொல்லி அவரோட மெசேஜ் பாஸ் பண்ணுவாரு. அண்டர் கிரவுண்ட் வழியா வர எனிமிஸை பத்தின இன்டெல கொடுத்துருவாங்க கிட்சுச்சிக்கு. சிக்குச்சி போற வழியில ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பாத்துருவான். கிரானிச்சி ஒரு ரீஅனிமேஷன் ஜுட்சுவா டோபி ராம யூஸ் பண்ணா அந்த காலங்கள்ல இருந்ததை விட அது ஃபைனா இருக்குன்ட்டு இத்தனை ஆன்மாக்களை ஒரே சமயத்துல கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்பாங்க. கீபோ ஷீனோ ஹானா 3 பேரும் நெஜியன் ஹினாட்டா இடத்துக்கு வந்துருவாங்க. ஃபாஸ்டாவே வந்துட்டீங்கன்பா நெஜி, இங்க ஜாயின் ஆவன் சொன்னலன்பா கீபா. எதிரிகள் பக்கத்துல இருக்காங்களான்னு சொல்லி கேட்பான். காருயி சாமுராய்ஸோட இருப்பா. குரோட்சுச்சி அண்ட் கிட்சுச்சி ஹேர் ஸ்டைல் அரப்ட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் வழியா டிராவல் ஆகிற எல்லா ஜெட்ஸையும் பறக்க விடுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ட் ஓல்ட் நெமிசிஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற எபிசோட தானே நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ.